வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்டை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணி அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு பிளருடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த பிளரை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்னு இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணி பிளர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 10 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி அதில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். குரூப்பில் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோகி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 28 இருக்கும், அதை வந்து ஒரு 4 வந்து செட் பண்ணிக்கோங்க. 4 வந்து செட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 50 இருக்கும், அதை வந்து ஒரு 43 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 43 இல்லைனா 40 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துரு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணி செகண்ட் ஷேப்பை கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து இந்த ஸ்க்ரீனை இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ எகைன் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த பிங்க் கலரில் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி நான் கிராப் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை வந்து நீங்கள் மேலே கூட செட் பண்ணிக்கலாம். லைட்டாக வீடியோ மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை கீழே ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப் பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.